வெல்கம் டு எஸ்எம் கிச்சன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி அமாவாசையில் கம்பெனிக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணுறேன், என்னென்னலாம் வச்சு நான் வந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் பாக்கெட் ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு குங்குமம் பாக்கெட் ஒன்று வாங்கினேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அது வாங்கினேன். ஸோ சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த கூட சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வாசனையாகவே இருக்கும். அதனால் அது வந்து ஒரு 4 வாங்கியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வத்தி வாங்கியிருந்தேன், சின்னதாக ஒரு வத்தி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் வாங்கியிருந்தேன். ஸோ நார்மலாகவே தேங்காய் உடைப்பாங்க அமாவாசை கம்பெனிஸ்க்கெலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 லெமன் வாங்கினேன். ஸோ ஒன்று வந்து கம்பெனிக்கு சுற்றி போடுறதுக்கும், இன்னொன்று வந்து சைடில் வைக்கிறதுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மெயினாக இது வந்து பூசணிக்காய் வாங்கினேன். ஸோ கம்பெனிஸ்க்கெலாம் மெயினாக அமாவாசைக்கு பூசணிக்காய் உடைப்பாங்க. ஸோ இது ரெகுலராகவே பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பூவும் வாங்கியிருந்தேன் சாமிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமி பாத்திரம் எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து பொட்டெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணணும். ஸோ உங்கள் பொட்டெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாசலுக்கு மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டேன். ஸோ தெளித்து முடித்ததுக்கப்புறம் சாமியை வந்து பூவெல்லாம் வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கும் ஏற்றிட்டேன். ஏற்றி முடித்ததுக்கப்புறமேட்டா வந்து லெமனு பூசணிக்காலெல்லாம் குங்குமம் போட்டு அதை கட் பண்ணி குங்குமம்லாம் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டா வந்து ஹஸ்பண்ட் வந்து பூசணிக்காய் சுற்றி கம்பெனிக்கு சுற்றி உடைக்கணும் திருஷ்டிக்கு. ஸோ அதே மாதிரியே பூசணிக்காவும் நல்லா உடஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா வந்து அடுத்து தேங்காய் உடைக்கணும். அதே மாதிரியே ஹஸ்பண்ட் வந்து தேங்காவும் நல்லபடியாக உடைச்சாங்க. ஸோ தேங்காய் வந்து நல்லா சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து எலுமிச்சப்பழம் வந்து திருஷ்டிக்கு சுற்றி போடுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் தான் எலுமிச்சப்பழம் வந்து சுற்றினேன். ஸோ அதே மாதிரி எலுமிச்சப்பழம்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து திருஷ்டிக்கு வந்து நம்மளோட அந்த பிழிஞ்சு விட்ட கையை எடுத்து நம்மளோட கம்பெனியோட ஏதோ ஒரு செவத்தில் வந்து நம்மளோட கையச்சு வைக்கணும். ஸோ வச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், பூஜை முடிஞ்சிச்சு. இப்படி தான் நான் பூஜை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பாய்.